நம்மளோட இந்தியாவுல ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேங்க்ஸுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன வார்னிங் அப்படின்னா, இந்தியால பல பேங்க்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட கஸ்டமர்ஸ், அதாவது லோன் வாங்க வர்ற கஸ்டமர்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை எடுக்க சொல்றாங்க. அதாவது இன்சூரன்ஸை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி பாலிசி இருந்தாலும் சரி, நீங்க இன்னொரு பாலிசி அவங்க புஷ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றதையும், இதை கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா மிஸ் செல்லிங். ஸோ இதுக்கு தான் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கஸ்டமரை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இனிமே இன்சூரன்ஸ் விற்க கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ பேங்க் எப்படி நம்மளை ட்ரிக் பண்றாங்க, ட்ரிக் பண்ணி வாங்க வைக்கிறாங்க, அந்த பாலிசியை போட வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்ஷன் இனிமே எடுக்க போறாங்க, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லா பேங்க்ஸுமே மிஸ் செல்லிங் பண்றாங்க அப்படின்னு தான் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டை ப்ரெஷர் பண்ணி விற்கிறது தான் ஒரு மிஸ் செல்லிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இம்பாக்ட் ஆகுது அஃப்கோர்ஸ் காமன் பீப்புள் தான் இம்பாக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு லோன் வாங்க போறீங்க. ஸோ பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் எடுத்தாதான் இந்த லோன் ப்ராசஸே ஃபுல் ஆகும், ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நம்மளை கொஞ்சம் பயமுடுத்துவாங்க. ஸோ இந்த பயத்துக்கோடைய நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரியாலிட்டியில நம்ம சரி லோன் வேணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாம அந்த லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸையுமே கம்பல்சரி நம்ம வாங்குவோம். அப்படிதான் ரியாலிட்டியில இருக்கு. ஸோ அதாவது அன்னெசரியா தேவையில்லாம நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூலை இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக அன்னெசரியா தேவையில்லாம நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனாலதான் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி, ஆர்பிஐயும் சரி நியூ ரூல்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா வார்னிங் பண்ணிருக்காங்க. சரி, ஃபினான்ஷியல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் அதிகமா நடக்கிறனால இனிமே மிஸ் செல்லிங்கை நீங்க உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும், கஸ்டமரை ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரியும், கோர் பேங்கிங் தான் உங்களுடைய மெயின் ஒர்க்கா இருக்கட்டும், பாலிசி அதாவது உங்களுடைய டார்கெட் முடிக்கணும், பாலிசியை விற்கணும், பாலிசியை சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த விதத்திலையும் கஸ்டமரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது மிஸ் செல்லிங்க்கு ஒரு அஃபென்ஸா இனிமே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதாவது ஃபியூச்சர்ல இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்லாம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபினான்ஷியல் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த இஷ்யூக்கு ஆர்பிஐயுமே சீரியஸா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா நியூ ரூல்ஸை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ரூல்ஸ் அப்படின்னா, கஸ்டமருக்கு சூட்டபிள் இல்லாத ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபோர்ஸ் அண்ட் மிஸ் செல்லிங், அதே தான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, மிஸ் செல்லிங் சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும், லோன் கொடுத்தா லோன் மட்டும்தான் கொடுக்கணும், அதோட சேர்த்து இன்சூரன்ஸையுமே புஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா நீங்க வேணும்னா மட்டும், அதாவது கஸ்டமருக்கு வேணும்னா மட்டும் நீங்க கொடுங்க, ஃபோர்ஸ் பண்ணி திணிக்காதீங்க அப்படின்றதுக்கு ஸ்ட்ரிக்டா இனிமே ஆர்பிஐ ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, பேங்க் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, அட் த சேம் டைம் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிடன் ரிஸ்க், ட்ரிக்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கம்மியாகும் அப்படின்ற மாதிரியும், நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும், நம்மளோட மணியுமே சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த, அதாவது நம்ம மேல லோன் வாங்க போறோம், நீங்க கம்பல்சரியா லோன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாலிசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கம்பல்சரியா இந்த பாலிசி எடுக்க ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்னா அப்படின்னா ப்ரூஃப் கேளுங்க. அவங்க கிட்ட ப்ரூஃப் கொடுத்தா நான் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஸோ இமீடியட் டிசிஷன் எடுக்காதீங்க. அவங்க எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எடுக்காதீங்க. கண்டிப்பா ப்ரூஃப் வெரிஃபை பண்ணாம எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸை முழுசா படிச்சுட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனா வைங்க. இந்த மாதிரி பாலிசிலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு சில டவுட்ஸ் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு லோன் எமர்ஜென்சியா இருந்தாலும் இதை படிக்காம விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் அதிகமா படிங்க. அதே மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் அவாய்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன். இல்லை அப்படின்னா நம்மளோட மணி தான் தேவையில்லாம அன்னெசரியா ஸ்பாயில் ஆகும், அன்னெசரியா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லோன் வாங்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ்ன்றது கம்பல்சரி கிடையவே கிடையாது, அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிமே பேங்க்குடைய மிஸ் செல்லிங் ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ ஆர்பிஐ உடைய இந்த ரூல்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் உடைய இந்த வார்னிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி ஹெல்ப்பா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.